சட்டசபை தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜேசிடி பிரபாகர் அவர்களின் அரசியல் வாழ்க்கை என்பது சாதாரண தேர்தல் வெற்றிகளும் தோல்விகளும் கொண்ட ஒரு பயணம் மட்டுமல்ல. அது நம்பிக்கை, விசுவாசம், பொறுமை, அரசியல் அனுபவம் மற்றும் காலத்தை கடந்து நிலைத்திருக்கக்கூடிய ஒரு நீண்ட அரசியல் வரலாறு என்றுதான் சொல்ல வேண்டும். எம்ஜிஆர் காலத்தில் தொடங்கிய அவரது அரசியல் பயணம் ஜெயலலிதா காலத்தையும் கடந்து இன்று தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அரசியல் முகமாகவும் தமிழக சட்டசபை சபாநாயகராக உயர்ந்திருக்கும் நிலைக்கும் வந்திருக்கிறது. அரசியலில் பல தலைமுறைகளை பார்த்த அனுபவம் கொண்ட தலைவராக இன்று ஜேசிடி பிரபாகர் அவர்கள் பார்க்கப்படுகிறார். திண்டுக்கல்லில் பிறந்த பிரபாகர் அவர்கள் சிறுவயதிலிருந்தே பொது வாழ்க்கை மற்றும் அரசியல் குறித்த ஆர்வம் கொண்டவராக இருந்தார். அப்போது தமிழ்நாட்டில் எம்ஜிஆரின் அரசியல் எழுச்சி உச்சத்தில் இருந்த காலம். மக்கள் மனதில் தனித்த இடம் பிடித்திருந்த எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய பேச்சு, மனித நேயம் மற்றும் மக்கள் சேவை ஆகியவை இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்த்து கொண்டிருந்தது. அந்த ஈர்ப்பில் அரசியலுக்குள் வந்தவர்களில் ஒருவர்தான் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அதிமுகவில் இணைந்த பிறகு கட்சி பணிகளில் மிகவும் தீவிரமா செயல்பட்டார். அமைதியாக வேலை செய்யும் அவருடைய குணமும் கட்சிக்காக முழுமையாக உழைக்கக்கூடிய தன்மையும் எம்ஜிஆரின் கவனத்தை ஈர்த்தது. அதனால் அவரை மாநில எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளராக நியமித்தார் எம்ஜிஆர். ஒரு சாதாரண கட்சி நிர்வாகியில் இருந்து தலைமைக்கு நெருக்கமான நம்பிக்கைக்குரிய நபராக வளர்ந்தார் பிரபாகர். 1980ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் மிகவும் பரபரப்பா இருந்தது. அதிமுக அரசு கலைக்கப்பட்டு மீண்டும் தேர்தல் அறிவிக்கப்பட்டது. நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டு தமிழகம் முழுவதும் மக்களிடம் நேரடியாக சென்றார் எம்ஜிஆர். அந்த தேர்தலில் சென்னையின் வில்லிவாக்கம் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார் ஜேசிடி பிரபாகர். அப்போது அவருக்காக பிரச்சாரம் செய்ய நேரடியாக எம்ஜிஆரே வந்தார். அப்படி எம்ஜிஆர் அவர்கள் ஜேசிடி பிரபாகர் அவர்களுக்காக பிரச்சாரம் செய்ய வந்த நேரம் நள்ளிரவு. அந்த நள்ளிரவிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டிருந்த அந்த கூட்டத்தில் எம்ஜிஆர் பேசிய வார்த்தைகள் இன்று வரை அரசியல் வரலாற்றில் நினைவு கூறப்படுகிறது. இறைவன் எனக்கு பெண் குழந்தை கொடுத்திருந்தால் என் மகளை பிரபாகருக்கு மனம் முடித்து கொடுத்திருப்பேன் என்று எம்ஜிஆர் உருக்கமாக பேசினார். இப்படி அவர் உருக்கமாக ஜேசிடி பிரபாகர் அவர்களை பற்றி பேசிய போது அந்த கூட்டத்தில் இருந்த தொண்டர்களே கண் கலங்கினார்களாம். அந்த ஒரு பேச்சே ஜேசிடி பிரபாகரின் மீது எம்ஜிஆர் வைத்திருந்த நம்பிக்கையும் பாசத்தையும் வெளிப்படுத்தியது. அந்த தேர்தலில் ஜேசிடி பிரபாகர் மிக பெரிய வெற்றி பெற்று முதல் முறையாக சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் அரசியல் வாழ்க்கை எப்போதும் வெற்றிகளை மட்டுமே தராது என்பது அனைவருக்கும் தெரியும். அதே போன்றுதான் 1984 மற்றும் 1989 தேர்தல்களில் அதே வில்லிவாக்கம் தொகுதியில் போட்டியிட்ட அவர் தோல்வியை சந்தித்தார். இருந்தாலும் கட்சியை விட்டு விலகவோ அரசியலில் இருந்து ஒதுங்கவோ அவர் நினைக்கவில்லை. தோல்விகளுக்கு பிறகும் அதிமுகவிலேயே தொடர்ந்து பணியாற்றி வந்தார். அந்த பொறுமைதான் பிறகு அவரை மீண்டும் அரசியல் வெளிச்சத்திற்குள் கொண்டு வந்தது. எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுகவில் புதிய தலைமையாக உருவெடுத்த ஜெயலலிதா அவர்களுடனும் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் நல்ல உறவை வைத்திருந்தார். ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரிய நிர்வாகிகளில் ஒருவராகவும் பார்க்கப்பட்டார். பல்வேறு கட்சி பொறுப்புகளை வகித்த அவர் அமைதியாக கட்சிக்காக உழைக்கும் மூத்த தலைவராக மதிக்கப்பட்டார். 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அவருடைய அரசியல் வாழ்க்கையில் மிக பெரிய திருப்பமாக அமைந்தது. அப்போது திமுகவின் மூத்த தலைவரும் பொதுச் செயலாளருமான அன்பழகன் அவர்களை எதிர்த்து வில்லிவாக்கத்தில் களமிறங்கினார் ஜேசிடி பிரபாகர். பலர் அதை கடினமான போட்டியாகவே பார்த்தனர். ஆனால் தேர்தல் முடிவில் 10,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் பேராசிரியர் அன்பழகனை தோற்கடித்து தமிழக அரசியலையே திரும்பி பார்க்க வைத்தார் ஜேசிடி பிரபாகர் அவர்கள். அந்த வெற்றி ஜேசிடி பிரபாகரை மீண்டும் மாநில அரசியலின் முக்கிய முகமாக மாற்றியது. அதன் பிறகு 2016 தேர்தலில் MK ஸ்டாலின் அவர்களை எதிர்த்து கொளத்தூரில் போட்டியிட்டார். கடினமான போட்டியாக இருந்த அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை. 2021ஆம் ஆண்டு மீண்டும் வில்லிவாக்கத்தில் போட்டியிட்ட போதும் தோல்வி ஏற்பட்டது. ஆனாலும் அரசியல் மீது இருந்த அவரது நம்பிக்கை குறையவில்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பிரச்சனைகள் கட்சியின் பல மூத்த தலைவர்களை பாதித்தது.
அப்படி பிரபாகரும் அந்த சூழ்நிலையில்தான் இருந்தார். சில காலம் பன்னீர்செல்வம் அணியில் செயல்பட்ட அவர் பின்னர் அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை உருவாக்கி தனித்த அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டார். அரசியலில் அனுபவம் இருந்தாலும் புதிய தலைமுறை அரசியலுக்கான மாற்றம் தேவைப்படுவதாக அவர் உணரத் தொடங்கினார். அந்த நேரத்தில்தான் நடிகர் விஜய் அரசியலுக்குள் நுழைந்து தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். ஆரம்பத்தில் ஜேசிடி பிரபாகரின் மகன் அந்த கட்சியில் இணைந்தார். சில நாட்களில் ஜேசிடி பிரபாகரும் அதிகாரப்பூர்வமாக தாவேகாவில் சேர்ந்தார். அரசியல் அனுபவம் மிகுந்த தலைவராக இருந்ததால் விஜய் அவருக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தார். 2026 சட்டமன்ற தேர்தலில் சென்னை 1000 விளக்கு தொகுதியில் தாவேகா சார்பில் போட்டியிட்டார் ஜேசிடி பிரபாகர். பல வருட அரசியல் அனுபவமும் மக்கள் மத்தியில் இருந்த தனிப்பட்ட மரியாதையும் அவருக்கு பெரிய பலமாக அமைந்தது. தேர்தலில் அபார வெற்றி பெற்று மீண்டும் சட்டமன்றத்திற்குள் நுழைந்தார். தேர்தலுக்கு பிறகு புதிய அமைச்சரவையில் அவர் இடம்பெறலாம் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் அதைவிட உயர்ந்த மற்றும் கௌரவமான பொறுப்பை அவருக்கு வழங்க தீர்மானித்தார் முதல்வர் விஜய். தமிழக சட்டசபை சபாநாயகர் பதவிக்கான வேட்பாளராக ஜேசிடி பிரபாகர் அறிவிக்கப்பட்டார். அவரை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் ஒருமனதாக அவர் தேர்வு செய்யப்பட்டார். நீண்டகால அரசியல் அனுபவம், அமைதியான குணம், அனைத்து தரப்பினரிடமும் மரியாதையுடன் பழகும் நடை ஆகியவை இந்த பதவிக்கு அவரை மிகச் சரியான நபராக மாற்றியது. இன்று ஜேசிடி பிரபாகர் ஒரு சாதாரண அரசியல்வாதி மட்டுமல்ல, எம்ஜிஆர் கால அரசியலை நேரில் பார்த்து ஜெயலலிதா தலைமையையும் கடந்து புதிய தலைமுறை அரசியலான தாவேகா காலத்திற்கும் தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு மூத்த அரசியல் அனுபவசாலி. வெற்றிகளையும் தோல்விகளையும் சமமாக ஏற்றுக்கொண்டவர். அரசியலை அதிகாரமாக அல்ல, பொறுப்பாக பார்த்தவர். அதனால்தான் பல தசாப்தங்களுக்கு பிறகும் தமிழக அரசியலில் அவர் இன்னும் மரியாதையுடன் பேசப்படும் பெயராக இருக்கிறார். மேலும் அன்னை தெரேசாவுடன் சேர்ந்து இவர் பல சமூக சேவைகளை செய்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.